புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமா கொடுத்திருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம், புதுசாக ஒரு சங்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது வந்து புது வகை சங்கி. பழைய பேஷண்ட் நித்யானந்தத்தை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்டாக நம்ம மக்கு மணிகண்டனை வந்து ஆமாம் இந்த இவரு பார்த்ததுல மக்கு மணிகண்ட மன்னிப்பு மணிகண்ட மன்னிப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க? யாராவது ஏதாவது எசக பசங்க பேசி விட்டுருவான். பேசி விட்டுன்னா உடனே அங்க உள்ள ஆங்கர் வந்து வாய் மேலே வைப்பாங்க. கண்டிச்சு விட்டுருவாங்க. சாரி, ஓகே, சாரி, ஓகே, மன்னிச்சிருங்க, சாரி, திரும்ப போட்டுருக்கேன். அப்புறம் அப்படியே கேட்பான், யோசிக்க மாட்டாப்ல. அவ்வளவு மன்னிப்பு கேட்டிருக்கான். சாவர்கர் மணிகண்டன் அப்படிதான் வைக்கணும். நம்ம மன்னிப்பு மணிகண்டனே வைப்போம். அதனால மன்னிப்பு மணிகண்டனுடைய பரிதாபங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியா? ஆமா, நிறைய கம்பேரிசன். உண்மையிலேயே அவன் பரிதாபத்துக்கு வந்தான்டா. ஃபர்ஸ்ட் கட்டாக சுட சுட நேற்று டிபேட்ல நடந்த சம்பவத்தை வந்து பார்த்துடலாம். விடுதலை சிறுத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க. திருமாவளவன் தலைமையில ஒரு விசிகா இருக்குது, அறிவாலய விசிகான்னு ஒண்ணு இருக்குது. வன்னியரசு, ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் வந்து அறிவாலய திமுகவை சேர்ந்தவங்க. நான் ஜோக் பண்ணிட்டாராமா. இதுல ஏதாவது சார் யாருக்காக பேசுறாரு தெரியுமா? அதிமுகவுக்காக பேசுறாரு. நம்மளாம் அதை பத்தி பேசலாமா? நேத்தான் சொன்னேன் நானு, கட்சி எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? வாத்தியார் இல்லாத கிளாஸ் மாதிரி இருக்குது. ஒருத்தன் மரத்து மேல இருப்பான், ஒருத்தன் சேர் மேல இருப்பான், ஒருத்தன் பெஞ்சு மேல இருப்பான், ஒருத்தன் பல்லாம் விளையாட்டு இருப்பான், படுத்துட்டு இருப்பான், ஒருத்தன் கிரிக்கெட் விளையாடுவான், ஒருத்தன் வந்து தாளம் அடிச்சுட்டு இருப்பான், ஒருத்தன் ஃபேன்ல தூக்கி புக் அடிச்சுட்டு இருப்பான். வீட்டுக்கு போயிருவான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக. நீங்க எத்தனை அணியா இருக்கீங்கன்னே தெரியலையடா. உங்க இதுல அணிகள் இருந்தா கூட என் கை விரல் கால் விரல் பத்தாம உங்க விரல நான் கடன் வாங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணி. அணிகள் மட்டும் லிஸ்ட் போடுவோமா? எடப்பாடி அணி, இவர் புகழேந்தி அணி, அதிமுக மீட்பு அணி, ஓபிஎஸ் அணி, அதிமுக சேர்ப்பு அணி, ஜெயதீபா அணி, ஜெயதீபா கணவர் மாதவன் அணி, அவங்களோட டிரைவர் அணி, அப்புறம் திவாகரன் அணி, சசிகலா அணி, 10 வந்துருச்சு. இதுவே கேசி பழனிசாமி அணி இருக்கு. சசிகலா இருக்காங்கல்ல, அவங்களுக்கே தெரியாம ஒரு பேரவை ஒண்ணு இயங்குது. தியாக தலைவி சின்னம்மா பேரவை, அது ஒண்ணு. டிடிவி தினகரன் அணி ஒண்ணு. ஆமா, அது தனியா ஒரு அணி இருக்குது. இதுக்கே 13 வந்துருச்சுங்க. நீ எல்லாம் பேசலாமா? ஏதாவது இருக்கா? காலுக்கு விரலையும் சேர்த்து கடன் வாங்க வேண்டியதா இருக்குது. நம்ம இவ்வளவு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசலாமா? ஆனா அதுக்கு எடப்பாடிக்கு வந்து எடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நீ எப்படி பேசுறீங்க? அதைத்தான் இவர் குணசேகரன் கேட்டுருக்காப்ல. மீதியை பாருங்க. அதிமுக எடப்பாடி தலைமையில ஒரு அதிமுக இருக்கு, எஸ்பி வேலுமணி தலைமையிலையும் தங்கமணி தலைமையிலையும் மற்றவர்கள் தலைமையிலையும் கமலாலயத்துல ஒரு அதிமுக இருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பீங்களா? நீங்க இல்லன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டான், அப்படியே சைலண்ட் ஆயிடுவான் ஆளு. அதுக்கு பேர் தான் மன்னிப்பு சைலண்ட். மன்னிச்சிருங்க, சாரி சரி அப்படின்னு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு டைப் தான். அதனாலதான் அவர் மன்னிப்பு பண்ணிக்க. அவ்வளவுதான். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காப்புல. ஆனா உண்மையும் கூட ஒரு தடவை 2 தடவை இருந்தா வலிக்கும். 2 தடவையா இருந்தா வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், கவலை அளிக்கும், ஒரு ஷேம்லெஸ் வரும். இது அப்படி கிடையாது, டெய்லி நடக்குது. டெய்லி வராப்புல, டெய்லி இந்த மாதிரி குட்டு வாங்கிட்டே இருப்பாப்புல, நங்கு வாங்கிட்டே இருப்பா. எங்க உட்காந்த இடத்துல சேலத்துக்கே விழுவும் நடு மட்டையில. தினசரி வாங்குறதுனால அது தெரியறது இல்லை. நேற்று வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. இவரு குணாசாட்டே நேற்று இன்னொரு குட்டு வாங்கியிருக்காப்புல. ஒரு நாளைக்கு ஒரு குட்டு கொட்டினா பரவாயில்ல, மண்டையை திறந்து பார்க்கணும் உள்ள இருக்காது, நல்லா வீங்கி இருக்கும் போல் இருக்கு. அது என்னன்னு பாத்துருவோம். கற்ப சந்தேகப்படல, நீங்க திமுகவுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய தூள் அப்படி எல்லாம் இருந்துகிட்டு இந்த ஆட்சியை அழிப்ப ஒழிப்ப வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லி பேரணி ஆரம்பிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கிறீங்க. இதுதான் உங்க கற்பா? இந்த பக்கம் பொதுக்குழுவை தொடங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்துகிட்டு கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் சொல்லுங்க, அது என்ன கற்புங்க? அது பிஜேபி விசுவாசமா இருக்கிறதா? கட் பண்ணிட்டு அப்படியே தலைவா அப்படின்னு போட்டுடலாம். இல்லை, நான் தெரியாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு குணாசாட்டை வந்து நான் வன்மையா கண்டிச்சுக்கிறேன். நான்
இவரே வந்து பேசி இவரே வந்து நோஸ்கட் பண்ணி அப்படி இல்ல. இவரே தக் மூமெண்ட்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டா அப்புறம் நம்ம எங்க உட்காந்து ரிப்ளை கொடுக்கறது? பேனலுக்கு வர்றவங்களுக்கு என்ன வேலை? ஒரு பதில் தெரியும் போது சில பேர் மறந்துருக்கும் போது பதில் எடுத்து கொடுக்கறது அதுவும் ஒரு அவங்களோட வேலை தானே. இல்ல ஆனா இப்படி சொல்றாங்களே சார் அப்படின்னு கேட்கதானே செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுலாம் இப்படிதான் டீல் பண்ணுவாங்க. இப்படியே கூப்பிட்டு கொட்டணும். அதாவது எங்க வந்து எதை பேசிட்டு இருக்கிறான் பாரு, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து இங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு இயல்பு தான். இல்ல அது பெரிய குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்ற முறையில ஒரு நாகரீகமா ஒருத்தர் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பயணத்தை மேற்கொள்றாரு. அதுக்கு சரி போய் தொலை வாழ்த்துறேன் போ அப்படின்னு வாழ்த்துறாரு. இது ஒரு அரசியல் நாகரீகம். நீங்க ஏன் வாழ்த்துனீங்க? அப்போ உங்க கூட்டணி கட்சி நீங்க வந்து துரோகம் பண்ணலையா அப்படின்னா என்னையா அது? இதுலதான் பொருள் இருக்கா? ஒரு கட்சியின் சார்பா பேசலாம். சங்கிங்கிறது எங்க ப்ரூவ் ஆகுதுன்னா இதெல்லாம் கற்பா கருப்பை கொண்டு எங்க நிப்பாட்டுறான் பத்தியா? இதுக்கு கருப்புக்கு என்ன கருப்புன்னா என்ன? அதான் சொல்றேன், அதாவது தனியா பேசணும். அதை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டுறது வந்து இப்படி தூய்மையாக இருக்கிறது இதுதான் உங்களுக்கு கற்பானா? இல்ல நீங்க அதை பத்திலாம் நம்ம பேசலாமா? நம்ம யாருக்கு பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம யாருக்கா பேசிட்டு இருக்கிறோம்? எடப்பாடிக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஆமாண்டா அப்படிதான் என்ன சொன்னாப்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? ஆமாண்டா ஆமாண்டா அப்படித்தான்டா அப்படின்னு சொன்னாப்ல. ஆமாங்க அம்சாக்கெல்லாம் நான் தட்டினேன், அது என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டவரு. பேசுறவரு நீ பேசுறிய அதை பத்திலாம் நீ பேசலாமா? எப்படி போய் கூட்டணியே 2026 மட்டும் 36லயும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே ஏதாவது கடத்திட்டு போய் மிரட்டுறது மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு கூட்டணியை போட்டிருக்காங்க. அதுக்கு ஆதரவா பேசுற நீங்க இதெல்லாம் பேசலாம். தமிழ்நாடு ஒரு ஜனநாயக பூமிங்கெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு சரி பொழைச்சு போ அப்படின்னு விட்டுக்கிட்டு உனக்கு வயிறு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு போறதுனால உங்களுக்கு தான் இதுவா இருக்குது. இதோட கொடூரமா அவங்க பண்ணிருக்கிறாரு. இது பாருங்க, அது என்ன சார்? அது என்ன கருப்பு கணக்குல சேர்க்கறது சொல்லுங்க. ஐயா 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 விட்டுருங்க ஐயா, மன்னிச்சிருங்கய்யா ஐயா. ஏதாவது கேட்டா தலைவர் வந்து அவ்வளவுதான் சரண்டர் தான் ஐயா மன்னிச்சிருங்க. யாரியா நீ? அதாவது எல்லாருக்கும் யாராவது பார்த்தா எடப்பாடி பேசுற மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு ஈஸியா டீல் பண்ணிடலாம். நேத்து வர்றவங்க பூரா பேனல்ல இருக்கவங்க பூரா எடப்பாடி தான் நினைச்சிட்டு வர்றது. அப்படிலாம் கிடையாது. நேத்து பேசுறவங்க இருப்பாங்க, உன்னோட அறிவா பேசுறவங்க இருப்பாங்க. தெரிஞ்சிட்டு பேசணும். இவரெல்லாம் கம்பேர் பண்ணா எல்லாருமே அறிவா இருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. இல்ல இந்த மாதிரி காய் துப்புற நான் பார்த்ததே கிடையாது. போய் நேத்து வந்த பயல்கிட்ட போய் அவனே பாஜக எதிர்ப்புங்கிறான், அவனை போய் கூட்டணி கூப்பிடுறியே கூச்சமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறாப்புல. இப்படியான ஒரு ஆளுக்கு படிஞ்சு பேசுவாங்க. இன்னொன்னு சொல்லாப்புல இல்ல, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. கூட்டணி கூப்பிடுறதுல இவரு வா வா வான்னு காக்கா சோறு வைக்கிற மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிடுறாப்புல. எவனுமே வர மாட்டான், எவனும் பதில கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப பொதுவெளியில எல்லாத்தையும் கேக்குறாங்க, ஒருத்தரும் ஒரு பதில் கூட சொல்லல. இவர் கூட்டணி என்ன நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லாது ரெண்டே கட்சி தான். உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கட்சி என்னது? ஐயா இவரு ஐயா தமிழர் யூனியன் இன்னொரு பழகிற கூப்பிடல. இவரு கூப்பிட்டதெல்லாம் யாரும் வரல. அப்படியே அந்த பக்கம் போனா திமுக கேன்னது எங்க நீங்க அவங்கள நாங்க யாருமே கூப்பிடலங்க. தாவேக்கு அவங்களோட கூட்டம் இல்லைங்கிறாங்க. நாங்க கூப்பிடவே இல்லையே. நாங்க எப்ப நிலைமை ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, இன்னொருத்தர் யாருமே வேணாங்கிறாங்க. இந்த ரெண்டுலயே இந்த ரெண்டு விஷயத்திலயே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு அணிகள் எவ்வளவு கான்பிடண்டா இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. டெய்லி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறது அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரையா பேச வைக்கிறது இருக்குல்ல. இவர் அங்க போவாரா, அவர் இங்க வருவாரா, இந்த கூட்டணி கழட்டி விடுறதுக்கு பேச வைக்கிறதுக்கு ஒரு பணம், ஒரு நெரட்டிவ் போயிட்டு இருக்குது. அதுவும் அதிமுக சேர்த்து பண்ணுது. அதாவது எடப்பாடி வாய்களாக பல வாய்களுக்கு பேசிட்டு இருக்குது. அப்படியும் ட்ரை பண்றாங்க, அப்படி முடியல. சிபிஎம் தோழர் முத்தரசன் போய் சிபிஎம்ல வந்து தோழர் சண்முகத்திட்ட போய் கேட்டாங்க. அவரு ஏங்க நாங்க கூடவே குறைச்சல நாங்க பேசிக்கிறோம், நாங்க இந்த கூட்டணி தான், எங்களுக்கு இருக்க விமர்சனத்தை நாங்க சொல்லிட்டு போறோம்னா அவரு ஒரு சரி பேசுறாரு. முத்தரசன் தோழர் சொன்னோம்னா நாங்க கூட்டணியில் தான் இருக்கிறோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. தலைவர்கிட்ட போய் மயக்க போட்டா அவர் தெளிவா சொல்றாரு, நீ எத்தனை லட்சம் தடவை கேட்டாலும் நான் இந்த கூட்டணியில் தான். இந்த சைடு யாருமே நகர்ற மாதிரி இல்ல. அதாவது அது அவனுக்கு கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சதானே தெரியும். முதல்ல கொள்கைனா என்ன, கூட்டணினா என்ன, இந்த அரசியல் அறிவு இருந்தாலும் அதெல்லாம் தெரியும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அந்த அறிவு சுத்தமான அவங்களுக்கு குழம்புறாங்க. என்னமோ சொல்றாங்க, ஏன் வர மாட்டேங்கிறாங்களே. நாம வரலையா, இப்ப நாம வாழலையா, ஏன் நம்மள்ட்ட வந்து வாழ இல்லையா?
நான் போய் இருக்கலையா, நீ ஏன் என் கூட வர மாட்டேங்கிற? இதுல இந்த ஆள் வந்து ஏன் சாவர்கர் மணிகண்டன் நான் சாவர்கரோட ஒப்பிட்டேன்னா வெறும் மன்னிப்பு கேட்டதான மட்டும் கிடையாது, இந்த ஆள் மூளையே சாவர்கர் மூளை தான். எப்படி இப்ப பாருங்க, இதை பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்ற மாதிரி அப்ப தலித் மக்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு குறைச்சி இட போடுறீங்க? உடனே ஒரு நடிகர் வந்தா எல்லாரும் அந்த பிரபலியத்தை நோக்கி பின்னாடி போயிருவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க விஜயை தூக்கி பேசல, திமுகவை இறக்கி பேசல, தலித் மக்களை வந்து ரொம்ப குறைச்சி இட போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே போல இங்க வந்து எந்த ஒரு போராட்டம் சினிமாவுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நாஞ்சில் சம்பத் கூட குறிப்பிட்டாரு. சினிமாவுக்கான கவர்ச்சிங்கிறது, அதாவது டிபேட் என்ன அப்படின்னா, விஜய் வர்றதுனால, விஜய் அரசியலுக்கு வர்றதுனால தலித்துகளின் ஓட்டு, தலித் இளைஞர்கள் ஓட்டு வந்து விசிகால இதேதான் பேசுவாங்க. இதைத்தான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், உங்களுக்கு ஓட்டு எல்லாமே போயிருமே, நீங்க ஏன் இந்த கூட்டணி விட்டு வேற கூட்டணி போக, நீங்க ஏன் விஜய் கூட போக கூடாது, நீங்க விஜய்க்கு ஒரு அம்பேத்கரைட் பட்டம் கொடுக்க கூடாது, நீங்க எடப்பாடிக்கு ஒரு மீட்பர் பட்டம் கொடுக்க கூடாதுன்னு விசிகாவையோ கம்யூனிஸ்டையோ கேட்பாங்களே தவிர, அந்த அளவுக்கு வந்து வக்கோ தகுதியோ திறமையோ இவங்க யாருக்காவது இருக்கா, இவங்க யாராவது பேசுவாங்களா அப்படின்னா பேசவே மாட்டாங்க. எடப்பாடி சொல்லுவாரா? இப்ப எடப்பாடி வந்து அதிகாரத்துல பங்கு கிடையாது, அதிகாரத்துல பங்கு கொடுக்குற அளவுக்கு நாங்க வந்து ஏமாளி இல்லைங்கிறாரு. அது வெறுமான பாஜகவுக்கு மட்டும் சொல்றதா இல்ல கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் அவர் சொல்ற மெசேஜா? ஏன்னா திமுகவை நோக்கி இந்த கேள்வி கேட்கிறவர்கள் யாரும் அதிமுகவை நோக்கி அதே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதை வந்து நம்ம கேட்கல, ஆளுநர் சானவாசனே ஒரு டிபேட்ல சொல்றாரு, திமுகவை நோக்கி நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்களா, நீங்க கேட்குறீங்க, நாங்க வந்து சீட் ஷேரிங்ல அதை பேசிக்கிறோம், ஆனா அதிமுகவோ பாஜகவோ இதை சொல்லுமா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விசிகாவுக்கு கொடுக்குறோம்னு அவங்க சொல்லுவாங்களா? அவங்க சொல்லவே மாட்டாங்களே, இதை யாருமே ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ தலைவர் வந்து ஒரு பேட்டியில் கடைசியாக வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா, தலித் இளைஞர்கள் மட்டும்தான் இந்த ஒரு சினிமா கவர்ச்சிக்கு பின்னாடி போவாங்க அப்படின்னு சொல்றது தலித் மக்களை இழிவுபடுத்துறது மாதிரி அப்படின்னு. இப்போ அதே பாயிண்ட் தான் வந்து ஒரு மற்றொரு சொல்றாப்புல. இல்ல கவர்ச்சின்னு இருக்கிறது அது தலித் இளைஞர்கள் சிறுபான்மை இளைஞர்கள்னு கிடையாதுங்க, எல்லா இளைஞர்கள்ட்டையும் இருக்கும். அது வந்து உயர் சாதின்னு சொல்ற பார்ப்பன இளைஞர்கள்ட்டையும் இருக்குமே. அது வந்து எல்லா கட்டிங் அக்ராஸ் த கிளாஸ் அண்ட் காஸ்ட் எல்லாத்துலயும் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க வந்து ஒரு ஓட்டர் பேஸே நீங்க வந்து சினிமா கவர்ச்சியில தட்டிட்டு போயிருவீங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, சமூக இடத்துக்கு வந்துட்டாரா? இப்ப அவர் என்ன சொல்றாரு, கவர்ச்சிங்கிறது எல்லா வர்க்கத்தையும் தாங்க இருக்கும், அப்படி எல்லா சாதியிலையும் இருக்கும். நீங்க எந்த படிநிலை எடுத்துக்கிட்டாலும் எல்லா வர்க்க படிநிலையும் இருக்கு, எல்லா சாதிய படிநிலையும் இருக்குங்க. ஏன் தலித்துகள் மட்டும்தான் கவர்ச்சி பின்னாடி போவாங்களா? ஏன் இது உயர் சாதின்னு சொல்ல போறா, பார்ப்பன வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் போவாங்க, பார்ப்பனிய சாதியை சேர்ந்தவங்களும் சொன்ன உடனே பாருங்க இப்ப அவர் ஏதாவது தப்பா சொல்லிட்டாரா இல்ல வேற ஏதாவது பார்ப்பனியத்தை விமர்சனம் பண்ணாரா? அவர் டிபேட்ல அவர் பாயிண்ட் பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் முடிக்கட்டும். இல்ல அப்ப பாப்பா வந்தான், உங்களுக்கு இத பேசுறதுல தூக்கமே வராதா? ஏங்க நான் ஒன்னும் தப்பா சொல்லிங்களேங்க, அது பார்ப்பன வர்க்கத்தா இருந்தாலும் சரி, தலித் அதாவது தலித்துன்னு பேசும்போது உங்களுக்கு நாக்கி நிக்குது, பார்ப்பன சொன்னா எரியுது, அப்படின்னா யாருக்கு அரசியல் பண்றீங்க? இதுல என்ன சந்தேகம்? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா? இவ்வளவு நேரம் டிபேட்ல தலித் இளைஞர்கள் மட்டும்தான் வந்து அப்படின்னு பேசும்போது கம்முனு இருந்து தலித் சிறுபான்மையினர் முட்டாள்கள் சொன்னா கம்முனு இருக்குது, வேணும்னு சொல்லலாம். எப்படி நீ சொல்லுவ நீ அப்படின்னு வருதுன்னா, இப்ப வந்து சாவர்கர் மணிகண்டன் இல்லாம என்ன மணிகண்டன் இல்ல பாப்பான்னு சொன்னா கோவம் வருது பாருங்க. அப்படியே அதான் அதுதான் வந்து இதே பேசிட்டு இருக்கீங்களா? நீ போட்டு எல்லாத்துக்கும் திமுக இருக்கிறீங்க, அப்ப மட்டும் உனக்கு இடிக்குதோ? அப்ப சுகமா இருக்கா? இதுல எங்க பாப்பா வந்தா? பாப்பா நான் பாப்பானா சொன்னேன், பார்ப்பனர்னு மரியாதையா சொன்னேன். நீங்க தான் பாப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாகரிகமா பேசுங்க, அதுக்குள்ள வேண்டாம். கடந்து வாங்க. அதான் மணிகண்டன் ஏன் கொதிக்குது? அதான் பாருங்களேன், சிறுபான்மைன்னு பேசும்போது கொதிக்கல, பார்ப்பனர் கொதிக்குது. இதையே பொழப்பா வச்சிட்டு இருக்கீங்களா? அவன் பாவம் 3% பேசாம அமைதியா இருக்கிறான், அவனை புடிச்சு வந்துட்டாரா? 3% பேசாம இருக்கானா? ஆமா, அவன் பாட்டுக்கு அதான் ராஜேஷ் சம்பத் கரெக்டான பாயிண்ட் பிடிச்சாப்ல. ஆமா, இப்ப ஏன் மணிகண்டன் கொதிக்கிறாரு? அதான் சொல்றது, தக்கு பீசுகள் தான். அதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா அவன் பேச மாட்டான்ப்பா. அவனுக்கு பேர நீ பேசுறிய, உன்னை அமைச்சிருக்கான்ல மவுத்து பீஸ், காலங்காலமா இதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் பேச மாட்டான். அவனுக்காக இன்னைக்கு இந்த முட்டா போய மாட்டுக்கு மாநாடு நடத்துறானு. இவ்வளவு காலமா பால் மோர் வெண்ணெய் தயிர் சாப்பிட்டு யார் சாப்பிட்டுருக்கா? நம்மளா சாப்பிட்டு இருந்தோம். நம்ம சாப்பிடுறது 10-20 வருஷமா தான் சாப்பிடுறோம். சோறு சாப்பிடுறது 30 வருஷமா தான் சாப்பிடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? கம்பு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பால் எல்லாம் தயிர் எல்லாம் வெண்ணெய் தின்னது அந்த பழுவா. இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு போச்சு. யாரும் வேலை செய்ய ஆள் இல்ல, மாடு கறக்க ஆள் இல்ல,
மாடு மேய்க்க ஆள் இல்லைன்னு பால் தயிர் வெண்ணெல்லாம் எவனுக்கு கிடைக்கல. இப்ப மாடு மேய்க்க வேணா என்னதான் கூப்பிடுறான். யாரு கூப்பிடுறா? பாப்பாஞ்சாயிரம் இவன் கூப்பிடுறான். அவன் தான் கூப்பிடணும். ஆக்சுவலா அவனுக்கு தான் தட்டுப்பாடு. ஏன்னா நம்மளுக்கு கடையில கிடைக்குது, நம்ம கடையில வாங்கி திங்கிறோம். அவங்களுக்கு நேச்சுரலா வேணும். கடையில மட்டும் ஆர்டிபிஷியல் நம்ம நேச்சுரலா வாங்கி இல்லப்பா, அது சூடா நாட்டுப்பால். ஓ, அவருக்கு அப்படி பண்ணையம் பாக்குற ஒருத்தர் அப்படி கொடுத்தாதான் அது நேச்சுரல் கிடையாது. அவனுக்கு பார்ப்போம் அல்லாதவர் ஒரு பண்ணைய வேலை பார்த்து அப்படி கொடுத்து வாங்கி சாப்பிட்டாதான் ஒரு ஒண்ணும் இல்ல. இப்ப சம்பளம் கொடுக்க வேண்டியது. ஜெயரஞ்சன் தோழர் சொன்னார்ல, அதுதான் மேட்ரு. அவன் கீழே ஒருத்தர் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன விரக்தினா, இதுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தானே இதை கம்குட்டு துண்டை வச்சுக்கிட்டு சாமி சொல்லுங்க சாமின்னு கேட்டு நின்று நம்ம கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் பையன் அவன் பூரான் நமக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அந்த காண்ட இதை கேட்க வேண்டியது யாரு தெரியுமா? அவன் தான் கேட்கணும். ஆனா அவன் கேட்க மாட்டான். யார் அனுப்புறான்? சீவன் அனுப்புறான். யார அனுப்புறான்? மணிகண்டன் அனுப்புறான். இதான் வேலை. அவனுங்களுக்கு தாண்டா நீங்க 3000 வருஷமா பேசிட்டு முட்டா போயிடலாம். அவன் 3% அவன் அமைதியா இருக்கான். ஆமா, அவன் என்ன பண்ணுவான்? பாவம் 3% அவன் அமைதியா தான் இருப்பான். என்ன பண்ணுவான்? உத்தரப்பிரதேசத்துல நீங்க மகாபாரத பாராயணம் பண்ணீங்கன்னா மூத்தரத்தை அள்ளி தலையில தெளிச்சு விட்டு தெளிக்க மாட்டான். தலையில மூத்திரம் போயிடறான். மத்திய பிரதேசத்துல தலையில மூத்திரம் போயிடறான். பாவம் 3%. யாரு மேல? ஷெட்யூல் ட்ரைப் மேல மூத்திரம் பாவம் 3%. அவன் என்ன பண்ணுவான்? சென்னையில அம்மன் கோயில்ல வர்ற விஜே ஒருத்தவங்களுக்கு தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து அவங்கள்ட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணுவான். பாவம் 3%. அவன் என்ன பண்ணுவான்? பாவம் 3%. ஒரு இதுல சங்கர்ராமன் பாவம் 3%. ஒரு மர்டர் பண்ண முடியுதா? ஒரு மர்டர் பண்ண முடியுதா? பாவம் 3%. டிஆர்டிஓல சயின்டிஸ்டா இருந்தாலும் ஒரு செக்ஸ் சாட்டுக்கு பண்ண முடியுதா? ஒரு செக்ஸ் சாட் ஒரு இந்தியாவோட ராணுவ ரகசியத்தை கொடுத்து புடிச்சு போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் உனக்கு 3%? ஏதோ ஒரு 3% ஒரு புஜிக் புஜிக் பண்ண முடியுதா? கோயில்ல அது தேவநாதன் அவரும் வீடியோ எடுத்து சிடியா போட்டு பாவம் ஒரு 3%. அதுக்கு ஒரு 3%. பாவம் ஒரு 3% செய்ய முடியுதா? பாவம் ஒரு 3%. ஒரு ஃபேக் சர்டிபிகேட் அடிக்க விடுறாங்களா சிதம்பரத்துல? பாவம் ஒரு 3%. ஒரு இடைக்குறிப்பு பண்ண முடியுதா? பாவம் ஒரு 3%. கோயில்ல கிரிக்கெட் விளையாட முடியுதா? பாவம் 3%. இந்தியாவில் உள்ள பிரதமர் அந்த அலுவலகத்துல பார்லிமெண்ட் ஆபீஸ்ல அந்த செக்ரட்டரியில 90% இந்த 3% தான் இருக்குது. பாவம் 3%. ஒன்றிய அரசு வேலைகள்ல கொஞ்சம் ஓவரா எடுத்துக்கிட்டா பாவம் 3%. கோயில்ல முழுக்க எல்லாரும் அர்ச்சகரா தான் இருக்கான். அதாவது இந்துக்கள்ல எல்லா சாதியிலையும் பக்திமான் இருக்கானா இல்லையா? அது என்ன அவன் மட்டும் பாவம் 3%? அவன் மட்டும் இதே எடப்பாடி தான் சொன்னாரு. அறநிலையத்துறையில இருக்கிற அந்த நிலங்கள்ல குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டு மன பட்டா கொடுக்கலான்றோம். அதுல யாரோ ஒருத்தவங்க போய் கோர்ட்ல ஸ்டே பண்ணாங்க. பாவம் 3% யாரு போட்டான்னு சொல்லுங்க. பாவம் 3%. அனைத்து சாதி அர்ச்சகரை விட மாட்டாங்கிறான். பாவம் 3%. தில்லையில அந்த கனகசபை மேடம் மேல ஏத்த மாட்டேங்கிறான். பாவம் 3%. இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி ஆம்பளை இல்லைன்னு சொன்னான். பாவம் 3%. ஓபிஎஸ்சி என்கிட்ட தான் கேட்டார், தர்மயுத்தம் நடத்த சொன்னேன் அப்படிங்கிறான். பாவம் 3%. பாவம் 3% கல்யாணம். யார் ஹோஸ்டஸ் பெண்களை பார்த்தா தள்ளிட்டு போனா அப்படின்னா ராத்திரி 2 மணிக்கு பிளைட்டு. நம்ம தான் வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டோமே. எல்லாம் முடிஞ்ச உடனே வண்டியை தள்ளிட்டு வரவளும் என்ன ரொம்ப ஊர்வசி மாதிரி இருக்கா. தள்ளிட்டு போயிடலாம் போல இருக்கு. பாவம் 3%. நாடார் மக்களையும் கவுண்டர் மக்களையும் இழிவுபடுத்தி பேசுவான். பாவம் 3%. அவர் வீட்டுல தங்குவேன், ஆனா அவர் வீட்டுல சாப்பிட மாட்டேன். பாவம் 3%. நாடார் வீட்டு பையனை தலையில கட்டி தோலை உரிக்க அடிப்பேன் அப்படிமா. பாவம் 3%. வள்ளுவர் லோபானு. பாவம் 3%. வண்ணாம்புள்ள வண்ணாலதான் போகணும், தச்சம்புள்ள தச்சனா இருக்கணும். பாவம் 3%. அவனை போய் ஏன் பண்ணுவீங்க? இதனாலதான் சொல்றான், இவன் சாவர்கர் மணிகண்டன், இது சாரா மணிகண்டன் கிடையாது, சேலம் மணிகண்டன் கிடையாது. 3% உனக்கு பாவம். நாங்கெல்லாம் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருந்தோம், உங்களுக்கு ஜாலி. இப்ப புரியுதா அதிமுக எந்த இடத்த போய் நெருங்கி இருக்குது? ஏன் தலைவர் திருமா ஒவ்வொரு முறையும் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்யும், அதிமுகவை வென்று சிரிச்சிரும் அது அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு இப்ப புரியுதா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் அந்த கட்சிக்காக பேசுகிற சாவர்கர் மணிகண்டன், மன்னிப்பு மணிகண்டன் வரை இவங்க பூரா பேருக்கும் மிதமிஞ்சி இருக்கிறது இந்த சாதிய வன்மம் தான். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் உரிமையில பேசுறாரு. அதனாலதான் சாதிய வன்மம் இல்ல, பூரா கட்சியில பார்ப்பனி ஊறி போய் கிடக்கு. அதான் சாதிய வன்மம். அதனாலதான் இந்த மன்னிப்பு மணிகண்டன்
தலைவர் திருமாவை நோக்கி அல்சேசியன் நாய் போன்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாப்புல. அதை வந்து கௌதம் சொன்னதோட கண்டிச்சிருக்கிறாரு. இது தலையில உண்ணு கடிக்கிறது வந்து உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ கிடையாது. யாரும் எல்லாரும் கேட்பாங்க. இங்க முஸ்லீம் நீ பேசிங்கன்னா கேட்பாங்க, எல்லாரும் மண்ணில கொண்டு வைப்பாங்க, கேட்பாங்க. ஈஸியா பேசிட்டு போக முடியாது, மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்ல அந்த இடத்த விட்டு நவர முடியாது. அதெல்லாம் சூப்பரா கேட்பாப்புல. அதனாலதான் ஒரு மன்னிப்பு மணிகண்டன் மன்னிப்பு மணி சும்மா அந்த டெஸ்ட் பண்ணி பாக்குறது, சும்மா வார்த்தை விட்டு பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், அப்படிதானே பார்க்கலாம் அப்படின்னு.